வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு நான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் என்சைட் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கோ. ஸோ இதேமாரி ஒரு சர்ஃபேஸ் வச்சுக்கோ. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த சர்ஃபேஸ் வழியாக எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் போதோ அதை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். பின்னாடி அதை டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஏரியா பற்றி பார்ப்போம். ஏரியா as it is பார்த்துருக்கோம். ஏரியா is equal to length into breadth in general, that is it is a scalar. பட் ஏரியா வெக்டராக இருக்க முடியும். அதை ஏரியா வெக்டர்னு நம்ம சொல்கிறோம். ஏரியா வெக்டர்னு சொல்லணும்னா ஏரியா வெக்டர். வாட் இஸ் ஏரியா வெக்டர்? ஏரியா வெக்டர் நம்ம ஏரியா வெக்டர் is equal to cross product of length into breadth, which is equal to a b sin theta. வெக்டர்ல நம்ம பார்த்துருக்கோம். ab sin theta into யூனிட் வெக்டர் along a cross b, along a வெக்டர். இது வந்து மேக்னிடியூட் பார்ட்டு, இது டைரக்ஷன் பார்ட்டு. ஏன்னா cross product of two vector is always another vector. So இது வந்து n is equal to n வந்து என்ன? a vector in the direction of area vector. அப்போ நம்ம a வெக்டர்னு சொல்லலாம். இதை எப்படி நம்ம ப்ராப்ளத்தில் மென்ஷன் பண்ணோம். எப்படின்னா, சப்போஸ் இது ஒரு போர்ஷன் வச்சுக்கோ, ரெக்டாங்குலர் போர்ஷன். ரெக்டாங்குலர் போர்ஷன் இருக்கிற போது, சப்போஸ் we take this rectangular portion like this. ரெக்டாங்குலர் போர்ஷன் இது ஏரியா a into b. இது வந்து x axis, இது வந்து y axisன்னு வச்சுக்கோம். ஸோ a into b எவ்வளோ வரும்? a into b, this portion a into b, இது வந்து ஏரியா of this rectangular portion. இப்போ ஏரியா வெக்டர்னு சொல்ல போனால் என்ன சொல்லுவோம்? ஏரியா ஆசிட்டிஸ் நம்ம பார்த்துருப்போம். வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். இப்போ ரெண்டு வெக்டர் இப்படி இருந்ததுன்னா, இப்படி ஒரு வெக்டர் இப்படி வெக்டர் இருக்குதுன்னா, ரெண்டோட கிராஸ் ப்ராடக்ட் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன், டு திஸ் பிளேன் கண்டெய்னிங் திஸ் டூ வெக்டர். எது பர்பண்டிகுலர் அப்போர்டாக இருக்கும், பர்பண்டிகுலர் டவுன்வராக இருக்கும். அதை அந்த டைரெக்ஷன் நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? த டைரெக்ஷன் இஸ் ஃபவுண்ட் யூஸிங் ரைட் ஹேண்ட் பாம் ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். Suppose AB, so this is AB, this is the AB sin theta, the magnitude. Suppose இந்த இடத்துல வந்து இது A வெக்டராக இருந்தது, இது B வெக்டராக இருந்தது, B வெக்டர். So now cross product of A vector and B vector is A cross B. A cross B is equal to AB sin theta into N. N ஏன் எதுக்கு? n is the unit vector. சப்போஸ் எந்த வெக்டர் இருந்தாலும் அதுக்கு ஒரு யூனிட் வெக்டர் இருக்கும். ஏன்னா அதோட மேக்னிடியூட் போர்ஷன் இருக்கும், யூனிட் வெக்டர் இருக்கும். சப்போஸ் ஏ வெக்டர் எப்படி இருந்து, பி வெக்டர் எப்படி இருந்ததுன்னா, ஏ டு பி நம்ம போனோம்னா, ஸோ ரைட் ஹேண்ட் பாம் ரூல், சப்போஸ் ஏ எப்படி ஏ டு பி, சப்போஸ் ஏ வெக்டர் எப்படி இருந்து, பி வெக்டர் எப்படி இருந்ததுன்னா, ஏ வெக்டர் பி வெக்டர். வெக்டர் அனாலிசிஸில் நம்ம பார்த்துருப்போம். சப்போஸ் ஹவ் வில் ஃபைண்ட் அவுட், இது வந்து XY பிளேனில் இருக்குது. XY பிளேனில் ஏபி வெக்டர் லை பண்ணுது. ஸோ தட் இஸ் திஸ் இஸ் XY பிளேன். XY பிளேனில் இருக்கிற போது இட் இஸ் லைங் த பிளேன். ஸோ A cross B வந்து ஏ வெக்டர். ஸோ ஏ வெக்டர் எப்படி இருக்கும்? திஸ் வெக்டர் ஏ வெக்டர் எப்படி இருக்கும்? ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? ஏரியா வெக்டர் will be either பர்பண்டிகுலர் அவுட்வர்ட் ஆர் பர்பண்டிகுலர் இன்வர்ட். எப்போ அவுட்வர்டாக இருக்கும்? சப்போஸ் இஃப் ரைட் ஹேண்ட் பாம் எடுத்துக்கிட்டு சப்போஸ் A cross B நம்ம பார்க்கணும்னா, இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் A cross B, அதோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? யூனிட் வெக்டர் எப்படி இருக்கும்? ஸோ A cross Bனா, சப்போஸ் இது A இது Bனா, A டு B போகிறப்போ கட்டவரில் எந்த பக்கம் போகுது? ஸோ இட் வில் கோ இன்வர்ட் மீன்ஸ் நம்ம இதை எப்படி டினோட் பண்ணலாம்? இன் டு த போர்டு. சப்போஸ் B cross A எடுத்தோன்னா, ஸோ ரைட் ஹேண்ட் எடுத்து பாம் எடுத்து பியிலேருந்து நம்ம ஏக்கு வரணும்னா கட்டவரில் எந்த பக்கம் வருது? ஸோ இட் வில் பி அவுட்வர்ட். B cross A எப்படி இருக்கும்? B cross A வெக்டர் அவுட்வர்டு நம்ம this will be outward. பட் அதில் இன்னொன்று நல்லா தெரியணும், the unit vector of A vector, unit vector
of A vector is either perpendicular to the plane containing, இந்த பிளேனில் only outward இருக்கும் அல்லது inward இருக்கும். இந்த A vector B vectorக்கு லே பண்ணுற பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். நார்மல் டு த வெக்டர் containing A vector and B vector, but it is normal to the plane. இந்த பிளேனுக்கு நார்மலாக இருக்கும். பட் இன்வர்டாக அவுட்வர்டாக அதை A கிராஸ் பியை B கிராஸ் பியை அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ யூனிட் வெக்டர் எப்படி இருக்கும்? எய்தர் அவுட்வர்டு இதுனா we will write like this, outward, this is unit vector. Inward இதுனா suppose if it is inward to this area, அப்படின்னு இருந்ததுன்னா it will be inwardனா இப்படி பண்ணலாம். ஸோ unit vector in this direction. So we can say area vector, ஏரியாங்கிறது A into B, area vectorனா A cross B, which is equal to AB sin theta into n. So இதுதான் ஏரியா வெக்டர். ஏரியா வேறு, ஏரியா வெக்டர். ஏரியா இது ஒரு ஸ்பெசிமன் காப்பி தான். இது ஏரியாவாக இருந்தால் ஏரியா வெக்டர் ஆல்வேஸ் வில் பி either perpendicular நார்மல் அவுட்வர்ட் ஆர் நார்மல் இன்வர்டில் இருக்கும். இது ஏரியா. சப்போஸ் we take a small area, இந்த ஏரியாவில் ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா this is small elementary area of this total area. இந்த 12 elemental ஏரியாவிலையும் வெக்டர் ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? ஏரியா இந்த பிளேனில் இருக்குது, ஏரியா வெக்டர் அதுக்கு எக்ஸாக்ட் நார்மலில் இருக்குது. ஸோ A கிராஸ் B sin theta, திஸ் இஸ் மேக்னிடியூட்னு சொல்ல போகிறோம். ஸோ இது வெக்டருக்கு தான் இங்கே மேக்னிடியூட் வித் டைரக்ஷன். ஸோ இதுலேருந்து ஜென்ரலி இது எதை இண்டிகேட் பண்ணுது? த டைரக்ஷன் ஆஃப் ஏரியா வெக்டர். ஸோ ஏரியா வெக்டராகவும் இருக்கும், ஸ்கேலராகவும் இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் நம்ம சொல்லலாம் த ஏரியா வெக்டர் இஸ் நார்மல்னா பர்பண்டிகுலர், நார்மல் டு த பிளேன் containing area. இதுதான் ஏரியா. திஸ் இஸ் ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். containing the vectors A vector and B vector, or in case we can say it is the area vector. இது ஏரியானா இது ஏரியா வெக்டர். The area vector is always perpendicular to the area. Area vector is conclusion என்ன? Area vector is always perpendicular to the area. ஏரியாங்கிறது ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்கேலரில் ஏரியான்னு சொல்லுவோம், இந்த பிரெத் இன்ட்டு லென்த்து. ஏரியா வெக்டர்னா ரெண்டுத்துக்கும் இடையில பர்பண்டிகுலராக நார்மலாக இருக்கும். அதுதான் ஏரியா வெக்டர் டிஃப்ரென்ஸ். என்னது பின்னாடி நம்ம மேக்னட்டிசம் பற்றி பார்க்க போகிற போது ஏரியா வெக்டர் பல இடத்துல வரும். அப்போ நம்ம ஏரியாவுக்கும் ஏரியா வெக்டருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி சர்ஃபேஸ் is the number of electric field lines passing through that surface. Suppose இது ஒரு சர்ஃபேஸ்னு வச்சுக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி வரும்? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் பக்கம் போவோம். ஸோ இந்த சர்ஃபேஸ் வழியாக எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதோ அதை தான் the number of electric field lines passing through this given surface area, and this electric field lines are perpendicular to the surface. அதை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இது வழி எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது? 1 2 3 4 இது போல். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபைன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த சர்ஃபேஸ் வழி எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது? 1 2 3 4 இது போல். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் 4. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ எ கிவன் சர்ஃபேஸ் ஏரியா.
So suppose we take this is the area, இது வந்து இந்த சர்ஃபேஸோட ஏரியா. We take a small area. Small area na elementary area. We take small area like this dA. Small area நம்ம dA ன்னு சொல்கிறோம். ஸோ dA வெக்டர் எப்படி இருக்கும்? dA வெக்டர் இருக்குது. இது வந்து dAனா இது dAனா இதுக்கு எக்ஸாக்ட்லி பர்பண்டிகுலர் தான் dA வெக்டர். இது ஏரியானா இது ஏரியா வெக்டர். இது dAனா இது dA வெக்டர். ஸோ இதோட dA வெக்டரை நம்ம பர்பண்டிகுலர் டு திஸ் கிவன் ஸ்மால் சர்ஃபேஸ் இதுதான் dA வெக்டர். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி போகுது? இப்படி போகுது. ஸோ வி வில் டேக் இட் ஹியர். ஸோ dA வெக்டர் இப்படி இருக்குது. ஏன்னா இதுவே இட் இஸ் அட் அன் ஆங்கிள். ஸோ ஏன்னா இந்த ஏரியா ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி போகுது. இது வந்து என்க்ளைண்டாக இருக்குது. என்க்ளைண்டாக இருக்கிற போது ரெண்டுத்துக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் ஏரியா வெக்டருக்கும் திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், திஸ் இஸ் ஏரியா வெக்டர். ரெண்டுத்துக்கும் இடையில் certain angle இருக்கும் theta. This is theta is the is equal to angle between dA vector. இது dA இல்லை dA vector. ஏன்னா perpendicular இந்த small area இதுதான் dA area vector between dA vector and electric field line. So இது வந்து dA வெக்டர்னு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். ஸோ ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் தான் தீட்டா. இதை நம்ம தான் இங்கே கொண்டு வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம இதை காம்பனண்ட் dA வெக்டர் இந்த காம்பனண்ட் இது வந்து நம்ம dA இதை dAன்னு வச்சுக்கோம். இந்த காம்பனண்ட் along E vector, that is electric field line vector. That is என்ன வரும்? இது dA வெக்டர். dAனா இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ரெண்டுத்துக்கு இடையில் தீட்டா இருக்குது. இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது இப்படி போகுதுன்னா இது இப்படி போய் இது இப்படி போவோம். தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது சைன் தீட்டா, தட் இஸ் ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் தீட்டா. தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது dA காஸ் தீட்டா. ஸோ dA சைன் தீட்டா இந்த காம்போனண்ட்டு அது நமக்கு தேவையில்லை. ஸோ இதோட காம்போனண்ட் இந்த டைரெக்ஷன் என்ன இருக்கும்? தட் இஸ் dA இந்த காம்போனண்ட் dA cos theta. dA cos theta. So the component along E of dA vector is dA cos theta. So இது வழியாக என்ன? ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் இது வழியாக ஃப்ளக்ஸ் சொல்ல முடியாது. இது வழியாக ஹவு மெனி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ அதை வந்து நம்ம இப்படி டிஃபைன் பண்ணுவோம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் இது வழியாக போகிறது ஃப்ளக்ஸ் வந்து இந்த வழியாக போகிற ஃப்ளக்ஸ் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ். இந்த டோட்டல் ஏரியா வழியாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போகிறது டோட்டல் ஃப்ளக்ஸ். ஸ்மால் ஏரியா வரைய போகிறது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் த்ரூ தி ஸ்மால் ஏரியா. ஸோ we can call d phi small amount is equal to small electric flux through dA and the dA surface வழியா அதுதான் சொல்லுவோம். ஸோ which is equal to electric field and component of dA along E, that is E into component of dA vector along E. இதுதான் component of dA vector along E, dA cos theta. So this is the small amount of flux passing through this small area. Therefore the total flux through the given area A. So this is A, this is dA. இது வழியாக போகிற ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சிடும். டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ திஸ் கிவன் ஏரியானா இது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம். இதில் இன்டெகிரேட் ஒரு சின்ன ஏரியாவில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம்னா இன்டெகிரேட் பண்ணோம்னா சம்மப் பண்ணோம்னா we get the total flux. So total flux எப்படி வருது? Total flux is equal to integration of
டி ஃப்ளக்ஸை ஃபைன்னு சொல்லுவோம். ஃபை இஸ் ஈக்குவல் டு டி ஃபை எவ்வளோ வருது? டி ஃபை இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு இ வெக்டர் இன்ட்டு டிஏ வெக்டர் இன்ட்டு cos of theta, where theta is the angle between the area vector and the electric field lines. So d phi is equal to this much. So இது நம்ம dA vector எப்படி இது வெக்டருங்கிறது. ஸோ வெக்டர் டாட் ப்ராடக்ட் எப்படி வரும்? டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், காஸ் தீட்டா இருக்குது. அதை நம்ம இப்படி இதுதான் இ டாட் டிஏ அப்படின்னு நம்ம எழுதலாம். இ டாட் டிஏன்னு எழுதலாம். ஸோ ஆர் வி கேன் ரைட் இ டாட் டிஏ இஸ் ஈக்குவல் டு இ டாட் இன்டெக்ரல் ஆஃப் டிஏ வெக்டர். இன்டெக்ரல் டிஏ இதை இன்டெகிரேட் பண்ணணும்னா இங்கே நிறைய ஏரியா இருக்குது, எல்லா ஏரியா பண்ணால் டோட்டல் ஏரியா கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு இ டாட் ஏ. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட definition. So electric flux definition நம்ம எப்படி எழுதலாம்? total electric flux is equal to integral of flux due to small area which is equal to integral of E into dA vector into cos theta, or we can write from there we can write E dot area, that is dot product of electric field and area vector gives the net electric flux through any surface. So electric flux பற்றி படித்தோம். number of electric field lines passing through a given surface, அதுதான் electric flux. electric flux the total electric flux passing through this any given area is equal to integration of small amount of flux passing through a small area, which is equal to E into dA into cos theta. dA cos theta நம்ம இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், cos of angle between them, அது டாட் ப்ராடக்ட் எழுதலாம். டாட் ப்ராடக்ட் இன்டெகிரேஷன் அங்கே கொண்டு போயிட்டு ஈயை வெளியில் எடுத்துலாம். இஃப் E is கான்ஸ்டன்ட்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்ததுன்னா E கான்ஸ்டன்ட் அங்கே வெளியில் இன்டெகிரேஷன் வெளியில் எடுத்துடலாம். E டாட் இன்டெகிரேஷன் ஆஃப் dA is equal to ஏரியா வெக்டர், ஸ்மால் வெக்டர், ஸ்மால் ஏரியா வெக்டர், ஸ்மால் இன்டெகிரேஷன் ஆஃப் dA என்னன்னா டோட்டல் ஏரியா வரும். இது டிஏ, இது டோட்டல் ஏரியா. இன்டெகிரேட் பண்ணுவோம், டோட்டல் ஏரியா கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஏவாக வரும். இ டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் டாட் ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வெக்டர், and net flux is equal to E dot A is equal to nothing but E into A into cos theta, and area vector தான் இது ஏரியா, இது ஏரியா வெக்டர். ஏரியா வெக்டர் இஸ் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் லென்த் இன்ட்டு பிரெத், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபி சைன் தீட்டா, n vector into unit vector along A vector. So n vector in a unit vector along A indicates the direction of A vector. அதனால் சமயத்தில் சில புக்கில் n கேப்னு கொடுத்துருப்பாங்க டைரக்ஷன் ஆஃப் ஏரியா வெக்டருக்கு. ஏரியா வெக்டர் அப்போ ஏரியா வெக்டர்னால் ஒன்று தான், ஏரியா வெக்டர்னால் ஒன்று தான், n கேப்னால் ஒன்று தான். n கேப்னா யூனிட் வெக்டர் அலாங் த ஏரியா வெக்டர். சப்போஸ் இந்த கேஸை பார்ப்போம். இந்த கேஸில் இப்போ இது வந்து ஏரியா இருக்குது, இப்படி இருக்குது. இட் இஸ் நாட் இன்க்ளைன் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது வழியாக போகுது. இட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஏ ஸ்கேலர் குவான்டிட்டி. ஏன் ஸ்கேலர் குவான்டிட்டினா டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்கேலர். ஏற்கனவே நம்ம வெக்டர்ஸில் படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏரியா வெக்டர் இன்ட்டு cos of angle between them. ஸோ ஏரியா வெக்டரும் இந்த பக்கம் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த பக்கம் இருக்குது, சேம் சைடு இருக்குது. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே நம்ம என்னதுலாம் இ இன்ட்டு ஏ இன்ட்டு cos of 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இ இன்ட்டு ஏ டாட் ப்ராடக்டில் இதை நம்ம இது ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஃப்ளக்ஸ் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E வெக்டர் டாட் ப்ராடக்ட் வித் ஏ வெக்டர். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இப்படி வரும். ஸோ நம்ம இங்கே இது கொஞ்சம் கொஞ்சமாக டிரைவ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்ப்போம்.
இந்த இடத்துல எப்படின்னா ஏரியா இப்படி இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை நம்ம இப்படி வச்சுருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியா இப்படி வச்சுருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது. ஸோ ஏரியா இது ஏரியா இருக்குது, ஏரியா வெக்டர் இந்த பக்கம் இருக்கும், டிஏ வெக்டரும் இந்த பக்கம் இருக்கும். இட் மீன்ஸ் என் கேப் இந்த பக்கம் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்குது. ஸோ we can say the electric field is in this direction and area vector இந்த பக்கம் இருக்குது. For total area it is area vector, small area it is dA vector. இதை வந்து நம்ம n கேப்னு சொல்லலாம். ஏ வெக்டர் இப்படி இருக்குது, ரெண்டுத்துக்கு இடையில் 90 டிகிரி இருக்குது. ஏரியா எப்படி இருக்குது, ஏரியா வெக்டர் எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் ஸோ ஃப்ளக்ஸ் என்ன வரும், ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் 90. Cos 90 வந்து 0, this portion 0. It means EA into 0 is equal to 0. So in this case, flux through the surface is equal to 0. It means flux through the surface is equal to 0. இதில் flux எவ்வளோ வரும், flux is equal to E into E. அப்போ இந்த மாதிரி சர்ஃபேஸ் வச்சுக்கிட்டோம்னா இது என்ன வருது, ஏரியா வெக்டர் இந்த பக்கம் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த பக்கம் இருக்குது, ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 180 டிகிரி. therefore flux through this whole surface, this is surface, இது வந்து சர்ஃபேஸு, இது சர்ஃபேஸ் வெக்டர். சர்ஃபேஸ்னா சர்ஃபேஸ் வெக்டர். சர்ஃபேஸ் ஏரியா வெக்டர் ஃபார் எனி சர்ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு இட்ஸ் சர்ஃபேஸ். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் 180. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் cos 180 is equal to -1. So EA into -1 is equal to minus EA. இதுலேருந்து என்ன தெரியுது, இதோட ஃப்ளக்ஸ் த்ரூ தி சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு EA மைனஸ், இதுலேருந்து என்ன தெரியுது, ஃப்ளக்ஸ் மைனஸ் ENF. ஃப்ளக்ஸ் இஸ் ஏ ஸ்கேலர் குவான்டிட்டி and it can be positive as well as it can be negative. Now யூனிட்டை பார்ப்போம், ஃப்ளக்ஸோட யூனிட்டை பார்ப்போம். What is the unit of flux? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா force per charge. Force per charge, that is force per charge is Newton per meter, Newton per coulomb. So flux என்ன வருது, flux is equal to E into EA. E யோட யூனிட் என்ன வருது, E யோட வந்து Newton per coulomb into area வந்து meter square, or we can write a unit is equal to Newton per coulomb மீட்டர் ஸ்கொயர் தான் ஃப்ளக்ஸோட யூனிட். ஃபார் கர்வ்டு சர்ஃபேஸ், ஸோ இது ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த சர்ஃபேஸ் வழியாக இப்படி போகுது. அந்த சர்ஃபேஸோட டோட்டல் ஏரியா வந்து ஏ. அந்த சர்ஃபேஸுக்குள்ளார நம்ம ஒரு சின்ன ஏரியாவை எடுத்துக்கிறோம், விச் அதை நம்ம டிஏன்னு சொல்லுவோம், எலிமெண்டல் ஏரியா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போகுது அந்த சர்ஃபேஸ் வழியாக. ஸோ அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இப்படி இருக்குது, கர்வாக இருக்குது. ஸோ கர்வாக இருக்கிற போது அதுக்கு எக்ஸாக்ட்லி இப்படி இருந்தால் அதுக்கு பர்பண்டிகுலர் எப்படி இருக்கும், இப்படி கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து அதோட ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். ஸோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸோட இந்த ஸ்மால் எலிமெண்டரி ஏரியாவோட ஏரியா வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிஏ. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் அதுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ நமக்கு தெரியும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ திஸ் ஸ்மால் ஏரியா. இந்த ஏரியா வழியாக ஸ்மால் ஏரியா வழியாக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் போகும். டோட்டல் ஏரியா வழியாக என்ன போகும், ஃப்ளக்ஸ் போகும், நெட் ஃப்ளக்ஸ். ஸோ நெட் ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் இஸ் ஈக்குவல் டு electric field lines into dA into cos of theta, where cos of theta, this is the component, dA cos theta is component along electric field lines. So either number E into, so net flux through the total area E is equal to, net flux is equal to integral of all the small electric flux through the small area, which is equal to integral of E into dA into cos of theta.
ஸோ காஸ் ஆஃப் தீட்டா நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ E into dA cos theta என்ன வரும்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஒரு வெக்டரு, இதுவும் ஒரு வெக்டரு, ஸோ இதுவும் ஒரு வெக்டர், இதுவும் ஒரு வெக்டர், சாரி E into E. ஸோ E into dA into cos theta இது எப்படி இதுதான் E dot dA அப்படின்னு எழுதலாம். E dot dA. So this can be written as E if E is E dot dA E into dA into cos of theta. So E into integral dA into cos of theta, so is equal to E into integral of this portion, integration of all this small area, inge or small area, integration of small area is equal to A into cos theta, which is equal to E dot E. So net flux through the curved surface is equal to E dotted with the cross dot product of two vectors, which is nothing but EA cos theta. Unit in our electric field, force by area, force by charge Newton per coulomb into area வந்து மீட்டர் ஸ்கொயர், காஸ் தீட்டாவுக்கு யூனிட் கிடையாது. ஸோ நம்ம ஒரு சின்ன ஏரியாவுக்கு பார்த்து அதை இன்டகிரேட் பண்ணோம்னா நெட் ஃப்ளக்ஸ் நமக்கு கிடைக்கும். A rectangular surface area of 10 meter square is placed in an uniform electric field. Electric field எப்படி இருக்குது? Uniform electric field of magnitude. So electric field of magnitude is equal to 5 Newton per coulomb, and such that the plane of surface. So இது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இந்த சர்ஃபேஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது. இப்போ ஸோ இதுதான் பிளேன் ஆஃப் த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸோட பிளேன் இது. த பிளேன் ஆஃப் த சர்ஃபேஸ் வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. திஸ் இஸ் த பிளேன் ஆஃப் த சர்ஃபேஸ். Surface makes an angle of 60 degree. So in the surface is making an angle of 60 degree. It means epsilon makes an angle of 60 degree. So this is the surface. So this is the surface. The electric field and everybody it is making, this surface is making 60 degree. Find the electric flux through the surface. In the surface வழியாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது இல்லையா? ஸோ இந்த ஃபீல்டு வழியாக எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு இந்த சர்ஃபேஸ் வழியாக போகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் net electric flux is equal to E dot A is equal to E into A into cos of theta, where theta is the angle. Where theta never there. Theta is equal to angle between electric field line vector and area vector. So area vector. So the plane வந்து electric field line எப்படி போகுது? Plane is 60 degree இருக்குன்னா இந்த plane வந்து எப்படி இருக்கும்? This is the plane. And area vector எப்படி இருக்கும்? Area vector is normal to the vector, normal to the area. இதுதான் ஏரியாவோட பிளேனு, அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் ஏரியா வெக்டர். இது வந்து ஏரியா, அதுக்கு நார்மலாக இருக்கும் ஏரியா வெக்டர். ஸோ ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? ஸோ ஏரியா வெக்டர் will be like this. This is area vector, this is electric vector. ஸோ ஏரியா வெக்டர் எலக்ட்ரிக் வெக்டர் அப்படின்னா இது எவ்வளோ இருக்கும்? ஸோ this is 90 degree இருக்கும். ஸோ it will be like this. So this will be 90 degree. So the plane is making 60 degree and this is area vector. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? The angle between electric field vector and area vector is 30 degree.
that is theta is equal to 30 degree. நல்லா கவனிக்கணும். So the electric field line is making an angle of 30 degree with the surface of the 30 degree with the surface of the area. But area vector இப்படி இருக்கும். So electric field vector இப்படி இருக்கும். ரெண்டுத்துக்கும் உள்ள angle தான் theta. So then net flux through the surface is equal to E into A into cos எவ்வளோ வரும்? 30 degree. இதில் ஏமாந்துடக்கூடாது. 30 degree. ஸோ cos 30 எவ்வளோ வரும்? ஸோ 30 டிகிரிக்கு ட்ரையாங்கிள் போடுவோம். ஸோ 30 டிகிரி போட்டோம்னா 30. ஸோ 1:√3:2 எப்போது ஹைபாட்னிஸில் வரும்? 30 இருக்கிற √3 வரும், 1 வரும். ஸோ E is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இது magnitude of E. This is E dot A. This is magnitude of E into cos of angle between E vector and A vector. So E is equal to 5 and area எவ்வளவு? Area is given as 10. இதோட area is equal to 10 meter square. இது வந்து area, இது வந்து area vector into 10. cos 30 எவ்வளோ வருது? √3/2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5 is equal to 25 √3 யூனிட் என்ன? E வந்து நியூட்டன் per coulomb and area in meter square.